இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான மோர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது வந்து 6 வகையான மோர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வெயில் காலத்தில் தாகத்துக்கு உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான குளிர்பானங்கள் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதிகமாக மோர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மோர் அடிக்கடி குடிக்கிறதுனால உடல் சூடு மட்டும் தணியாது, ஆரோக்கியமும் கூடும். என்னென்னா தயிர் மோரில் நல்ல குட் பாக்டீரியா இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மாங்காய், வெள்ளரிக்காய், கேரட்டு, பீட்ரூட்டு, நெல்லிக்காய், சின்ன வெங்காயம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். புதினா, கொத்தமல்லி எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மிக்ஸி ஜாரில் மாங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். புதினா இலை, கொத்தமல்லி இலை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 6 மிளகு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதை நல்லா இப்படி அரைச்சிட்டு வந்துட்டு இதுக்கப்புறமா நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு, சின்ன கப்பில் ஒரு கப்பு தயிர், ஒரு கப்பு மோர், இது வந்து வெண்ணெய் எடுத்த மோர் சேர்த்துட்டு இப்போ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக அதுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து மறுபடியும் நம்ம அடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அடிச்சிட்டு வந்தாச்சு. இதை டம்ளரில் சேர்த்துடலாம். இதில் நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் கூட சேர்த்து குடிக்கலாம். நல்லா ஜில்லுன்னு வெயிலுக்கு இதமாக ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அடுத்ததாக நம்ம மிக்ஸி ஜாரில் பீட்ரூட்டு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதோட ஒரு கப்பு தயிர், ஒரு கப்பு மோர் சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போ இதோட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். மறுபடியும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து மறுபடியும் நம்ம இதை அடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அடிச்சிட்டு வந்தாச்சு. இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டம்ளரில் சேர்த்துக்கலாம். காரம் வேணால் கம்மியாக போட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பீட்ரூட்டு ரொம்ப சத்தானது. அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 6 மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா அரைப்பட்டு வந்தோடனையும் இதோடு நம்ம இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு கப்பு, ஒரு கப்பு மோர். நீங்கள் தயிரே கூட 1/2 கப்பு இல்லை 2 கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து மறுபடியும் நம்ம இதை அடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அடிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்மளோட கேரட் மோர் ரெடி ஆயிடுச்சு. இதை டம்ளரில் சேர்த்திக்கலாம். இதுவும் சூப்பராக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி குடிப்பாங்க. நல்லா ஜில்லுன்னு நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கூட குடிக்கலாம். அடுத்த மிக்ஸி ஜாரில் 3 நெல்லிக்காய் எடுத்து கட் பண்ணி கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 6 மிளகு, கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா அரைப்பட்டு வந்தோடனையும் இப்போ இதோட நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு தயிர், ஒரு கப்பு மோர். நீங்கள் 2 கப்பாக கூட, சின்ன கப்பில் 2 கப்பாக கூட தயிர் சேர்த்துக்கலாம். என்கிட்ட மோர் இருந்ததுனால நான் மோர் சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளர் மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மறுபடியும் நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம டம்ளரில் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயும் ரொம்ப உடம்புக்கு நல்லது.
இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மோர் ஊற்றி அடித்து குடித்தோம்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்ததான் நம்ம மிக்ஸி ஜாரில் வெள்ளரிக்காய், ஒரு வெள்ளரிக்காயை கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக புதினா இலை, அதோட 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 6 மிளகு, கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து, அதோட தயிர் 1 கப்பு, மோர் 1 கப்பு சேர்த்துக்கலாம். உப்பு 1/4 டீஸ்பூனு, தண்ணி 1 டம்ளர் எல்லாம் சேர்த்து அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ அடிச்சுட்டு வந்தாச்சு. வெள்ளரிக்காயும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடல் சூட்டை தணிக்கும். இதே மாதிரி நீங்களும் இதை அடித்து குடிச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததான் மிக்ஸி ஜாரில் 5 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதோட உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 கப்பு தயிர், அடுத்ததாக 1 கப்பு மோர் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக 1 டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அடிச்சுட்டு வந்தாச்சு. இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை டம்ளரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய 6 வகையான மோர் ரெசிப்பியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே மறுபடியும் செய்ய சொல்லி கேட்பாங்க. எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட, நல்ல குளிர்ச்சியானதும் கூட. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.